வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் திரு இருதய வணக்கத் தொடரின் 18ஆம் நாளிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய தியான சிந்தனை, இயேசுவின் திரு இருதயம் கிறிஸ்தவனிடத்தில் விளங்க வேண்டிய திடத்துக்கு மாதிரிகை என்ற தலைப்பை மனதில் கொண்டு இயேசுவின் திரு இருதயத்தின் அமைதி, அன்பு மற்றும் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது நிரம்புவதாக இறைவனை ஜெபிக்கின்றோம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சிறிது நேரம் ஒதுக்கி இறைவனின் இணையிலுள்ள அன்பை எண்ணி இந்த தியானத்தை சேர்ந்து அனுபவிக்க வேண்டுகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஜெபத்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்பிக்கையோடு கேளுங்கள், அவர் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். நம் வாழ்க்கையில் சந்திக்கும் போராட்டங்களிலும் துன்பங்களிலும் ஜெபம் என்பது மிகவும் பெரும் சக்தி. அழுத்தமான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மை நாம் மீட்டெடுப்பதற்கு இயேசுவை ஜெபத்தின் மூலம் நாடுவது முக்கியம். திருவிவிலியத்தில் கடலில் புயல் எழுந்த நேரத்தில் சீடர்கள் மிகுந்த பயத்துடன் இயேசுவை அழைத்தனர். ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், இல்லையேல் நாங்கள் மூழ்கி விடுவோம் என்று. அப்பொழுது இயேசு எழுந்து அலைகளை அடக்கி அவர்கள் உயிரை காப்பாற்றினார். இதுபோல நாமும் நெருக்கடியான தருணங்களில் ஜெபத்தின் மூலம் இயேசுவை அணுகினால் அவர் நம்மை கைவிடுவது இல்லை. எதிரியாக எழும் புயல்கள் கூட ஆண்டவர் முன்னிலையில் சாந்தமாகிவிடும். ஜெபம் நம்மை இயேசுவின் திரு இருதயத்துடன் ஆழமாக இணைக்கின்றது. அந்த இணைப்பில் நாம் ஆறுதல் மற்றும் திடமான நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிறோம். இன்றைய தியான சிந்தனை, இயேசுவின் திரு இருதயம் கிறிஸ்துவில் விளங்க வேண்டிய திடத்துக்கு மாதிரிகை ஆகும். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயம் நமக்கு நிலையான நம்பிக்கையின், உறுதியான விசுவாசத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாகிறது. இயேசுவின் இதயத்தில் இருந்த அன்பும் தாழ்மையும் அளவிட முடியாதவை. அதே சமயம் இறை தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசு ஆற்றிய உறுதியும் உள்நோக்கும் நெருக்கடியையும் மிஞ்சியது. யூதாவின் சிங்கம் என புகழப்படும் இயேசு தன் தந்தையால் ஒப்படைக்கப்பட்ட பணி முழுமையாக நிறைவேறும் வரை ஒருபோதும் தளரவில்லை. சிலுவையில் கிருபையாக வந்த சாவையும் வேதனையையும் தாங்கிக் கொண்டு மீட்பின் பணிக்காக கடைசி மூச்சு வரை அவர் திடமாக நின்றார். சிலுவையில் துன்பத்தின் உச்சியில் கூட இயேசுவின் திரு இருதயம் அன்பில் ஒளிவிட்டு தம் எதிரிகளுக்கே மன்னிப்பளித்து நமக்காக மீட்பு நிறைவேற்றிய அந்த ஒரு உறுதி நம் வாழ்விற்கும் வழிகாட்டும் ஒளியாகும். இயேசுவின் திரு இருதயத்தின் இந்த திடநிலையை நாமும் எப்படி பின்பற்றுவது? முதல் கட்டமாக எந்த சோதனையிலும் இறைவனை நம்பும் மனப்பான்மையுடன் நிலைத்து நிற்க வேண்டும். இயேசு யோவான் 16:33 கூறுகின்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம் ஆண்டவர் இப்படி சொல்லி அழைப்பது உலகம் கொடுத்து வரும் சவால்களை விட ஆண்டவரின் வெற்றி நமக்கு பெரிதென்று அறிய செய்கிறது. கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து பின்பற்றும் நாம் இயேசு உலகத்தை ஜெயித்ததில் இருந்து தைரியம் பெறுகிறோம். அவர் நம்முன் சென்றபடி நாமும் துன்பங்களை கடந்து வெல்ல முடியும் என்பதற்கான ஊக்கமே இந்த இறைவார்த்தை. இயேசுவின் திரு இருதயத்தின் அன்பும் அருளும் நமக்கு வலிமை அளிக்கிறது. நாம் பக்தியாக ஜெபத்தில் இயேசுவை அணுகவும், திரு விவிலிய இறை வார்த்தைகளை சிந்திக்கவும்,
திருப்பலியில் பங்கேற்று அவருடைய அருட்கருணைகளை பெறவும் செய்தால் நம் உள்ளத்தில் கிறிஸ்துவின் சக்தி ஊற்றெடுக்கும். ஜெபத்தால் ஆகாதது எதுவும் இல்லை என்பது உண்மை. இந்த உலகில் பாவம், சோதனை, பாதாளத்தின் பல தொந்தரவும் வந்தாலும் இயேசுவின் இதயத்துடன் ஒன்றிணைந்தால் நம்மால் அவற்றை கடக்க முடியும். புனிதர்கள் கூட இவ்வேளை ஓர் எடுத்துக்காட்டாக நம்மை ஊக்குவிக்கிறார்கள். அவர்கள் இயேசுவின் இருதயத்தை சார்ந்திருக்க துன்பங்கள் உள்ளபோது கூட ஆனந்தத்துடன் கடந்து வந்தார்கள். எதிர்ப்புகள் மத்தியில் நம்முடைய நம்பிக்கை நீடிக்க செய்வதற்கு இயேசுவின் திரு இருதயம் நமக்கு அகசக்தியை அளிக்கிறது. வாழ்க்கையின் பயம், சோர்வு, சந்தேகம் போன்றவற்றால் உங்கள் மனம் சஞ்சலப்படுகிறதா? அப்படியெனில் நம் இறை இயேசுவின் திருப்தியான இருதயத்தை நினைவு கூறுங்கள். அந்த இதயத்திலே ஆறுதலும் இனிய அமைதியும் கொண்டுள்ளன. உங்கள் மரியாதைக்குரிய புண்ணியங்களை தூண்டி நம் குறைகள் கூட மன்னிக்கப்படும் என்ற நம்பிக்கையில் அச்சமற்று அவரை அன்போடு அணையுங்கள். அதில் நம்மை தாக்கும் எந்த தீமைகளும் நம்மை அணுகாது. ஜெபம். அன்பு நிரம்பிய திரு இருதய ஆண்டவரே, கடுமையான சோதனைகளை எதிர்கொண்ட இயேசுவை போல் எங்கள் நம்பிக்கையும் திடமாக வளரும்படி உமது அருளை வேண்டுகிறோம். உமது பரிசுத்த இருதயம் எங்கள் நெஞ்சங்களில் கருணையுடன் பரவட்டும். பயமும் மன அழுத்தமும் நம்பிக்கை குறைபாடுகளால் சோர்வடைந்த எங்கள் உள்ளங்களை நீர் வலுவூட்டி துன்ப காலத்திலும் நம்பிக்கையின் தூணாக நீர் அமைய வேண்டுகின்றோம். குடும்ப உறவுகளில் ஏற்பட்டுள்ள கோபங்களையும் பகைகளையும் நீக்கி ஒற்றுமையும் அமைதியும் நிலவ உமது திருஹிருதய அன்பால் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் கல்வியிலும் நல்ல பண்பிலும் சிறந்து வளர உடலும் ஆரோக்கியமாய் வளரும்படி உமது பரிசுத்த இருதய ஆசீர்வாதம் அவர்களோடு தொடரட்டும். முதியோர் உடலும் மனமும் வலிமை அடைய அவர்களுக்கு உரிய பராமரிப்பும் கவலையின்மையும் கிடைக்க உமது பரிசுத்த இருதய ஆசீர்வாதம் அவர்களை சூழட்டும். குழந்தை இல்லாத தம்பதிகள் தங்கள் பிள்ளைகளை பெற்றிட உமது அருளை நாடுகிறோம். அவர்களை மகிழ்ச்சி நிரம்பிய குடும்ப வாழ்வுடன் ஆசீர்வதிக்க உமது திருஹிருதய அருள் வழிகாட்டப்படட்டும். வேலை தேடும் அனைவரும் நிலையான வேலை வாய்ப்பு பெற்று பாதுகாப்பான வாழ்வாதாரம் உறுதி செய்ய உமது அருள் அமையட்டும். வேலை அழுத்தத்தால் சோர்வடைந்தவர்களுக்கு மன அமைதி, பணியிடங்களில் அமைதி மற்றும் ஓய்வு உமது ஆசீர்வாதமாக அமைய வேண்டுகிறோம். திருமண தாமதம் மற்றும் திருமணத்தில் தடை கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை விரைவில் சந்திக்க அன்புமிக்க ஒரு திருமண வாழ்வை நடத்த உமது திரு இருதய அருள் அவர்களை வழிகாட்ட வேண்டுகிறோம். மிகுந்த கடன் சுமைகளை நீக்க தேவையான பொருளாதார வரங்களை உமது கருணை அளிக்கட்டும். நோயாளிகள், குறிப்பாக நீண்ட நாள் நோயாளிகள், உடலும் மனமும் வலிமையுடனும் அமைதியுடனும் வாழவும் அவர்களுக்கு கனிவான ஆறுதல் உமது திரு இருதயத்தின் கருணையினால் பொழிந்திடும். தீய ஆவி, மந்திரவாத சக்திகள், சாபங்கள் போன்ற தீமைகளில் இருந்தும் நீர் எங்களை காப்பாற்றும். உமது திரு இருதய பாதுகாப்பில் எங்கள் நம்பிக்கையையும் உயிரையும் தாங்குங்கள். நாட்டில் அமைதியும் ஒருமைப்பாடும் நிலவ யுத்தங்கள், பேரழிவுகள், பேரிடர், தொற்று நோய்கள் அனைத்தும் விரட்டப்பட உமது பரிசுத்த இருதயம் நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கட்டும். பாதுகாப்பான பயணங்களுக்கும் அன்றாட தேவைகளுக்கும் உமது ஆசீர்வாதம் எங்களுடன் இருக்கட்டும். எங்கள் ஒவ்வொரு தேவைகளையும்
பயண வழிகளையும் நீர் ஆசீர்வதிக்க உமது திரு இருதய அருள் வழிகாட்டப்படட்டும். இவ்வாறெல்லாம் இறைவனே, பரிசுத்த இருதய அருளால் எங்கள் வாழ்வை ஆழமான நம்பிக்கையோடு ஒளிர செய்திடும். உமது கருணை எங்களை கீழே விழாமல் தாங்கும்படியாய் நம்பிக்கையோடும் உறுதியோடும் நிலை நிறுத்த செய்யும். திரு இருதய ஆண்டவரே, உம்மை நம்பி எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியமைக்கு நன்றி. வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் உமது உறுதியான ஆசீர்வாதம் எங்கள் வழிகாட்டியாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 2. கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே,
எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன்.
18ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் கிறிஸ்துவினிடத்தில் விளங்க வேண்டிய திடத்துக்கு மாதிரிகை. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்த குணமும் உள்ள இயேசுவை இறைவனுடைய செம்மறி என்று புனித திருமுழுக்கு யோவான் அழைக்கிறார். ஆனால் விவிலியத்தின் வேறொரிடத்தில் அவரை யூதாவின் சிங்கம் என்று சொல்லியிருக்கிறதை வாசிக்கிறோம். பிதாவினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அலுவலை எவ்வளவு விடாமுயற்சியோடும் தைரியத்தோடும் நிறைவேற்றினார் என்று நமக்கு தெரியும். தமது விரோதிகளால் விளைந்த இடையூறுகளின் நடுவில் தமது பிதாவின் புகழ்ச்சியையும் அன்பையும் தமது ஆத்தும மீட்பையும் முன்னிட்டு உழைத்து பாடுபட்டு மரித்து இறைப்பணியில் பிரமாணிக்கமாயிருந்தார். அருட்சாதனங்கள் வழியாய், விசேஷமாய் உறுதி பூசுதல் வழியாய் இயேசுவின் திரு இருதயமானது ஞான தைரியத்தை நமது ஆத்துமத்தில் ஏற்படுத்தி உலகம், பசாசு, சரீரம் என்கிற 3 எதிரிகளோடு நாம் எதிர்த்து போராடவும் நம்முடைய ஆசை பற்றுதல்களை ஜெயித்து கிறிஸ்தவனுக்குரிய புண்ணியங்களை கடைபிடித்து நமது ஆத்துமத்தையும் இன்னும் அநேகருடைய ஆத்துமங்களையும் மீட்கவும் பண்ணுகிறது. நாம் நமது ஆத்தும விரோதிகளை வென்று பசாசின் தந்திர சோதனைகளையும் உலக துர்மாதிரிகைகளையும் திருச்சபை விரோதிகளின் தொந்தரவுகளையும் எதிர்த்து நின்று ஜெயித்து வேத சாட்சிகள் புனிதர்களுடைய மாதிரிகளை தாராள குணத்தோடு பின்பற்றுவது இயேசுவின் திரு இருதய அருட்கொடைக்கு நம்மை ஏற்றவர்களாக மாற்றும். புது நன்மை வாங்கின அந்த பாக்கியமான நாளிலே நமது திருமுழுக்கு வார்த்தை பாட்டை புதுப்பித்து உறுதிப்படுத்தினோம். உலகம் பசாசை விட்டுவிட்டோம் என்று யாவரும் அறிய வார்த்தைப்பாடு செய்தோம். கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இந்த வார்த்தை பாட்டின்படி உலகத்தை துறந்து துறவற அந்தஸ்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் சகலரும் உலகம் படிப்பிக்கிற தப்பான போதகங்களையும் தீய அலுவல்களையும் விலக்கி தங்கள் ஆசாபாசங்களை ஜெயித்து தங்களுடையவும் தங்கள் குடும்பத்தாருடையவும் ஆத்தும மீட்பை தேடி கிறிஸ்தவனுக்குரிய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி திவ்ய மாதிரிகையாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வையும் புண்ணியங்களையும் தங்களிடத்தில் பிறப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடமையை நிறைவேற்ற புனிதர்கள் கையாண்ட வழிகளை நாமும் பின்பற்றினால் ஒழிய மற்றபடி நம்மால் இயலாது. அந்த வழிகள் எவை? முதலாவது ஜெபம். ஜெபத்தால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜெபமானது நமது ஆத்துமத்தை மேலே எழுப்பி சகல கொடைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திரு இருதயத்தோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. இந்த புனித நீரால் நாம் தேர்தல் அடைந்து இறை பணியில் உத்தமர்களாய் தாராள குணத்தோடு நடந்து சாத்தானுடைய தந்திர சோதனைகளை எல்லாம் வென்று ஜெயங்கொள்வோம். சோதனை வேளையில் நமது ஆத்துமத்தை இயேசுவின் திரு இருதயத்தின் பக்கமாய் எழுப்பி அப்போஸ்தலரோடு சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். ஓலோபெர்னஸ் என்பவருடைய தலையை வெட்டும் முன் யூதித் என்பவன் அவனது படுக்கையை அணுகி அவனுடைய தலைமுடியை பிடித்து கொண்டு, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு இன்று வலிமை அளித்தருளும் என்று கேட்டது போல் நாமும் கேட்போமாக. இரண்டாவது, அடிக்கடி தேவ நற்கருணை உட்கொள்ளுதல். உணவானது எப்படி உடலின் உயிரை காப்பாற்றுகின்றது, கடைசி யுத்தத்தில் ஆத்துமத்திற்கு திடன் உண்டாகும்படியாய் சாக போகிற கிறிஸ்தவர்களுக்கு தேவ நற்கருணை கொடுக்க திருச்சபையானது படிப்பிக்கிறது. திருச்சபையின் துவக்கத்தில் கிறிஸ்தவர்கள் நாள்தோறும் தேவ நற்கருணை வாங்குவது வழக்கம். ஆனால் ஞான சுறுசுறுப்பும்
உத்தம தனமும் உள்ள வாழ்வு வாழ்ந்தார்கள். வேத கலாபனை காலத்தில் வேத சாட்சிகள் அடைபட்டிருந்த சிறை கூடத்திற்கு ரகசியமாய் தேவ நற்கருணை கொண்டு போய் கொடுக்கப்படும். புனிதர்கள் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாலும் இரத்தத்தாலும் உறுதியடைந்து தங்கள் உறவினர்களுடைய கண்ணீரையும் கொடுங்கோலருடைய கொடுமையையும் கவனியாமல் புனிதர்கள் முடிபெறும் இடத்திற்கு மகிழ்ச்சியாக சென்றனர். இக்காலத்திலே குருக்களும் வேத போதகர்களும் அருட் சகோதரிகளும் தங்கள் சுய நாட்டையும் உறவினர்களையும் விட்டு அயல் நாட்டுக்கு போய் ஆத்தும மீட்புக்காக உழைக்கிறதை காண்கிறோம். இன்னும் கிறிஸ்தவர்களுக்குள்ள ஞான சுறுசுறுப்பும் ஆத்தும மீட்பில் ஆவலும் உள்ள பலர் தங்கள் சகோதரர்களுடைய ஆத்தும மீட்புக்காக புண்ணிய பயிற்சியிலும் வாழ்நாளி நற்செயல்களிலும் செலவழிக்கிறார்கள். மனிதர்களும் வானதூதர்களும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் இவ்வளவு ஞான தைரியத்தை காண்பிக்கிறதற்கு காரணம் தங்கள் ஆத்துமத்தில் அவர்கள் உட்கொள்ளும் தேவ நற்கருணையில் உள்ள இயேசுவின் திரு இருதயம்தான். இயேசு கிறிஸ்துவை ஆத்துமங்களில் விதை, வெற்றியை அறுப்பாய் என்ற ஒரு மேதகு ஆயருடைய வாக்கியம் இதற்கு சரியாய் ஒத்திருக்கும். ஆதலால் சுறுசுறுப்பும் ஞான ஆவலும் உள்ள கிறிஸ்தவர்களாய் நடக்க ஆசையிருந்தால் தக்க ஆயத்தத்தோடும் பக்தியோடும் அடிக்கடி தேவ நற்கருணை உட்கொள்ளுங்கள். ஆதலால் சகல மனிதர்களும் தாய், தகப்பன், சகோதரன், சகோதரிகள், ஆண், பெண் அனைவரும் கிறிஸ்தவர்களுடைய திடனும் தேவ அன்புக்கும் ஊற்றாகிய தேவ நற்கருணையை அடிக்கடி அண்டி போக வேண்டும். வரலாறு: இயேசு சபை குருவாகிய லெலு என்பவர் இயேசுவின் திரு இருதயத்தின் பேரில் வெகு பக்தி உள்ளவராயிருந்தார். முதிர்ந்த வயதினாலும் நோயின் கஷ்டத்தாலும் தளர்ந்து போனதால் கையில் கோலூன்றி நடந்தார். ஒரு நாள் தம் முன்னால் நடந்து சென்ற ஓர் வாலிப துறவியை நோக்கி, சகோதரரே, இந்த கோலை பாரும், நான் நடக்க இது உதவி செய்கிறது. நான் மோட்சத்துக்கு போக நமக்கு உதவி செய்ய ஓர் கோல் அவசியம். இயேசுவின் திரு இருதயமே அந்த கோல். அத்திரு இருதயத்தின் மேல் சாய்ந்து அதனோடு ஒன்றித்திருப்போமாக. அதன் அருட்கொடையின் உதவியால் நம்முடைய ஆத்துமத்தையும் நமது சகோதரர்களின் ஆத்துமங்களையும் மீட்போம் என்பது நிச்சயம். ஆர்ஸ் பட்டணத்து பரிசுத்த குருவாகிய புனித வியானி என்னும் ஹூரேதாஸ் என்பவர், இயேசுவே, எவ்வளவு அன்பு நிறைந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு காட்டுகிறீர். சகலரும் இந்த திரு இருதயத்தில் உட்சென்று என்றென்றைக்கும் அங்கே வாழ்வோமாக என்று மிக உருக்கமான அன்போடு சொல்வது வழக்கம். இவ்வுலகத்தில் இயேசுவின் திரு இருதயத்தை அன்பு செய்யாமல் வேறெதை அன்பு செய்வோம்? இவ்வளவு நன்மையும் அன்புக்குரியதுமான திரு இருதயத்தை அன்பு செய்யாமல் இருப்பது எப்படி? சிந்தனை: நாம் நிர்பாக்கியத்தின் பாதாளத்தில் இருப்பதாக அறிந்தால் இரக்கத்தால் வழிந்தோடுகிற ஆராதனைக்குரிய இருதயத்தினிடமாய் ஆறுதலை தேடுவோமாக. பயத்தின் பாதாளத்தில் நாம் இருப்பதை கண்டால் நம்பிக்கையோடு திரு இருதயத்தை அண்டி போவோமாக. அங்கே பயமானது அன்பினால் வெல்லப்படும். யாதொன்றும் உன்னை கலங்க செய்யாதிருக்கட்டும். உன் குற்றங்களை பற்றி முதலாய் நீ உன் மன அமைதியை இழந்து போக கூடாது. உன் குற்றங்களின் நிமித்தம் உன்னை தாழ்த்திக்கொள். அமைதியோடு அக்குற்றங்களை திருத்திக்கொள். அவதைரியப்படாதே. சிலுவையை அனுபவிக்க இவ்வுலக வாழ்வும், மகிழ்ச்சியை அனுபவிக்க மறு உலக வாழ்வும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம்: இயேசுவின் இனிய திரு இருதயமே, நான் உம்மை அதிகமாய் அன்பு செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திருவயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமும் ஆகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும்
ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றி எரியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், அகப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தின் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திரு பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவருக்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேரு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறோம்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே. துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே. சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டி இருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே,
என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேனல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மைத்தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களிலுள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளரச் செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடம் இருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடம் இருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கெட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிய வீடு திரும்ப
அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடம் இருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையை புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருளொளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்கள் என ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்கள் இனங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் 1 கோடி முனை முதல் மறு கோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியே முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ். அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தியானத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைந்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்புக் கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்களின் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடனும் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது திரு இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களில் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.